ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷலாக சூப்பரான ட்ரைகலர் கேசரி பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இதை ஒரு கடாயில் நான் கொட்டியிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உடனே கீழே கருகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை நான் பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா இதை நல்லா சூடு பண்ணணுங்க. ஸோ ரவை ஒரு பக்கம் நமக்கு இதாகிட்டு இருக்கும். இப்போ இங்கே பக்கம் இந்த தண்ணி சூடாகிட்டே இருக்குது நமக்கு ஸோ இப்போ தான் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நமக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரவை எனக்கு நல்லா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கலர் அவ்வளோ சேஞ்ச் ஆகலை. பட் பார்த்திங்கன்னா ரவை அந்த ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். ரவை ஃப்ளேவர் ஸோ பார்க்கலாம். இப்போ அங்கே தண்ணி கொதிச்சிச்சான்னு சொல்லிட்டு நான் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக தாங்க செஞ்சுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ரவையோட ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க ஹாட் வாட்டர் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த கரண்டியை வச்சு நம்ம கிளறி விட போகிறோங்க. இப்படி ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு எந்த கட்டியுமே ஃபார்ம் ஆகாதுங்க. நல்லா உதிரியாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், நான் இதை அப்புறம் கிளறி விட போகிறேன். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். எந்த கட்டியுமே அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம கேசரி பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், நமக்கு எந்த கட்டியுமே இதில் ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 1 மினிட் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 1 மினிட் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி எல்லாமே நமக்கு இருக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இனிப்புக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பவுடர் ஃபார்மில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கேசரி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சீனி ஈஸியாக கரைஞ்சிடும். அதுக்காக நம்ம எப்படி சேர்க்குறோம். நம்ம இல்லை அப்படின்னா நார்மலாக கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் டைம். ஸோ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நான் சேர்க்க போகிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டு சேர்த்தனேன் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக ஆரம்பிக்கும் கேசரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுப்பு கேசரி செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அப்போ தான் நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு அந்த கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் ரவையில். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வழின்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் நான் 3 பகுதியாக பிரித்து மொதல் பகுதிக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் ஃப்ளாக் கலர் செய்யறதுனால ஃபஸ்ட்டு வேறு கலர் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் கலர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நான் கிளறி விட்டுருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க போர்ஷனில் அப்படியே எடுத்து வச்சுட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கலர் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இந்த நட்ஸ் இருக்குது இல்லையா, முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுற சமயம் சேர்த்தா கூட போதுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ட்ரை கலர் கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுங்க. தேங்க்யூ.